ராணிப்பேட்டையில் டாடா கார் உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வைத்த முதலமைச்சர், சென்சார் போர்டுக்கு எதிரான வழக்கை திரும்பப் பெறும் ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். இந்தியாவில் மின்சார வாகன உற்பத்தி மைய தலைநகராக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் மணப்பாக்கம் சிப்காட் வளாகத்தில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள டாடா கார் தொழிற்சாலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் ரேஞ்ச் ரோவர் காரை சிறிது தூரம் முதலமைச்சர் ஓட்டிய நிலையில் டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் முன் சீட்டில் அமர்ந்திருந்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர், கார் உற்பத்தி ஆலையை தொடங்க 4 ஆண்டுகள் வரை ஆகும் நிலையில் 16 மாதங்களிலேயே டாடா ஆலையில் அனைத்து பணிகளும் முடிவடைந்திருப்பதாக கூறினார். இதுவே தமிழ்நாடு தொழில் தொடங்க எவ்வளவு உகந்த மாநிலம் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்றும் அவர் கூறினார். இந்தியாவுடைய வாகன உற்பத்தி மையம்னா அது தமிழ்நாடு தான். அது மட்டுமா, மின் வாகன உற்பத்தியின் தலைநகரமும் தமிழ்நாடு தான். மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதெல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. இது நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு முன்னேற்றம். 470 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள டாடா கார் ஆலை மூலம் சுமார் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. இந்த ஆலையில் ஆண்டுதோறும் லேண்ட் ரோவர் உட்பட 3 லட்சம் சொகுசு கார்கள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தணிக்கை சான்று தொடர்பாக மறு ஆய்வுக் குழுவை அணுகியுள்ளதால் வழக்கை திரும்பப் பெறுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தில் மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக வந்த புகாரின் அடிப்படையில் படம் மறு ஆய்வுக் குழுவுக்கு அனுப்பப்பட்டது. இதையடுத்து படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பி.டி. ஆஷா படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க ஆணையிட்டார். இதை எதிர்த்து தணிக்கை வாரியம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ததோடு வழக்கை மீண்டும் முதலில் இருந்து தனி நீதிபதி பி.டி. ஆஷா விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியதை எதிர்த்து திருத்த மனு தாக்கல் செய்யவும் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுமதி அளித்தது. இந்நிலையில் தணிக்கை சான்று தொடர்பாக மறு ஆய்வு குழுவை ஜனநாயகன் படக்குழு அணுகியுள்ளது. இதையடுத்து தனி நீதிபதி முன் உள்ள வழக்கை திரும்பப் பெற உள்ளதாக கூறி பட தயாரிப்பு நிறுவனம் உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு கடிதம் அனுப்பியது. அதன் அடிப்படையில் வழக்கு தனி நீதிபதி முன்பு வாபஸ் பெறுவதற்காக என்ற தலைப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இது இன்று காலை முதல் வழக்காக விசாரிக்கப்படுகிறது. இந்த தடுப்புகள் பால கட்டுமான பணிக்காக போடப்பட்டவை அல்ல. கட்டுமான பணி முடிந்தும் தனக்கான நிதி தரவில்லை என்று கூறி மக்களை பாலத்தில் அனுமதிக்க மறுத்து ஒப்பந்ததாரரால் போடப்பட்டவை. திருப்பத்தூர் அடுத்த ராஜமங்கலம் பெருமாள் வட்டம் பகுதியில் சிறிய பாலம் அமைப்பதற்கு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதற்கான ஒப்பந்தத்தை விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவாஜி என்பவர் பெற்று 15 மாதங்களில் பாலத்தை கட்டி முடித்தார். ஆனால் தனக்கான நிதியை முழுமையாக வழங்காததால் ஆத்திரமடைந்த ஒப்பந்ததாரர் சிவாஜி அந்த பாலத்தின் இரு பக்கமும் கயிறு கட்டி போக்குவரத்தை தடுத்தார். இதனால் அந்த வழியாக செல்ல வந்தவர்கள் சிரமமடைந்து சிவாஜியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலை செஞ்சு பணம் வரல, அதனால கட்டினேன். உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணும்? கவர்மெண்ட் தான். டெண்டர் யார் எடுத்தது? டெண்டர் தலைவர் கொடுத்தாரு. அவர் கேட்டீங்களா? தகவல் அறிந்து வந்த திருப்பத்தூர் காவலர்கள் பாலத்தின் குறுக்கே கட்டப்பட்ட கயிறுகளை அப்புறப்படுத்தினர். 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கோவை வணிக வரித்துறை உதவி ஆணையர் மற்றும் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை வணிக வரித்துறை உதவி ஆணையராக பணிபுரிந்து வந்தவர் மகேஸ்வரி. இவரிடம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பணிபுரியும் அபினேஷ் என்ற நபர் இன்புட் டாக்ஸ் விவகாரம் தொடர்பாக விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அந்த பணியை முடித்துக் கொடுக்க மகேஸ்வரி 60,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதை கொடுக்க விரும்பாத அபினேஷ் இதுகுறித்து கோவை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளித்திருக்கிறார். அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை லஞ்சமாக கொடுக்க அபினேஷ் சென்றார். கொடிஷியா மைதானம் அருகில் காரில் உள்ள தனசேகரன் என்ற நபரிடம் பணத்தை கொடுக்குமாறு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி தனசேகரன் பணத்தை பெற்ற நிலையில் திட்டமிட்டபடி மறைந்து நின்றிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தனசேகரனை கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் மகேஸ்வரியின் கணவர்தான் தனசேகர் என்ற விவரம் தெரிய வந்தது. இதனையடுத்து உதவி ஆணையர் மகேஸ்வரி மற்றும் அவரது கணவர் தனசேகரன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் உள்ள பள்ளி சமையல் அறைக்குள் பாம்பு மறைந்திருந்ததை பார்த்து மாணவிகள் அச்சமடைந்தனர். ரிஷிவந்தியம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சத்துணவு சமைக்கும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் காய்கறிகளை வெட்டிக் கொண்டிருந்த போது சமையல் அறைக்குள் நாகப்பாம்பு ஒன்று படமெடுத்து ஆடியதைக் கண்டு பணியாளர்கள் அச்சமடைந்தனர். உடனே இதுகுறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த வீரர்கள் 5 அடி நீள பாம்பினை லாவகமாக பிடித்தனர். பிடிபட்ட பாம்பு வனப்பகுதியில் விடப்பட்டது. பள்ளியில் பாம்பு இருந்ததைக் கண்டு மாணவிகள், ஆசிரியர்கள் என அனைவரும் அச்சமடைந்தனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் அரித்வாரமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாம்பு கடித்து 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரம் குறித்து திருவாரூர் மாவட்ட கல்வி அலுவலர் தலைமையில் விசாரணை நடத்த முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். விசாரணை அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதன்மை கல்வி அலுவலர் சுகப்பிரியா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2வது வாரம் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் சென்னையில் பாஜக மையத் தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தேசிய பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் வரும் ஏப்ரல் மாதத்திலேயே தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக பேசியதாக தெரிகிறது. இந்த முறை அதிக தொகுதிகளில் பாஜக போட்டியிட உள்ளதாகவும் அதனால் களம் கடுமையாக இருக்கும் என கூறியதாகவும் கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் செய்தியாளர்களை சந்திப்பதிலேயே கவனம் செலுத்தக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தொகுதிகளுக்கு செல்லும் போது மூத்த தலைவர்கள் அந்த தொகுதிகளை சார்ந்தவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என பி.எல். சந்தோஷ் தெரிவித்ததாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து நியூஸ் 18க்கு பேட்டியளித்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தேர்தலுக்காக தயாராக தொடங்கிவிட்டதாக கூறினார். அதாவது தொகுதி பங்கீட்டுக்கும் எங்களுடைய தேர்தல் தயாரிப்பு பணிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதுதான் இன்றைய கூட்டத்தினுடைய செய்தி. எப்போதும் தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும் 65 நாட்கள் தங்களுக்கு போதுமானது என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து கேசவ விநாயகம் மாற்றப்பட்ட நிலையில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த பிரசோபகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜக விதிகளின்படி கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி RSS அமைப்பால் நேரடியாக நியமிக்கப்படுகிறது. இந்த பதவி கட்சியின் கொள்கை மற்றும் நிர்வாக முடிவுகளில் பெரும் அதிகாரத்தை கொண்டது. தமிழ்நாடு பாஜகவில் இந்த முக்கிய பதவியில் 2015ஆம் ஆண்டு முதல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கேசவ விநாயகம் செயலாற்றி வந்தார். இந்நிலையில் உள்கட்சி பிரச்சினை காரணமாக கேசவ விநாயகம் மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அவருக்கு பதிலாக கன்னியாகுமரியைச் சேர்ந்தவரும் வட தமிழக RSS அமைப்பாளருமான பிரசோபகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை சேத்துப்பட்டில் நடைபெற்ற பாஜக RSS ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு வெளியே வந்த கேசவ விநாயகத்திடம் மாற்றப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு மாற்றம் இயல்பானது என கேசவ விநாயகம் பதிலளித்தார். சார் 15 வருஷமா பொறுப்புல இருந்தீங்க, இன்னைக்கு உங்களை மாற்றிருக்கதா சொல்றாங்க. இதை ஏத்துக்க முடியல சார். என்ன சார் காரணம் இருக்கு? என்ன காரணம் சார் இந்த மாற்றத்துக்கு? உங்களுக்கும் கட்சியில மூத்த நிர்வாகம் இப்ப அடுத்து என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க சார்? கேசவ விநாயகத்திற்கு RSS அமைப்பில் புதிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. எந்த காரணத்துக்கு கொண்டும் ஒரு 5 பேருக்கு மேல சேரவே விடக்கூடாது. அடுத்தது மலை மேல ஆர்வம் மிகுதியால் நிர்வாகிகளாகட்டும் இல்ல பொதுமக்களாகட்டும் மேல ஏறி இறங்கி வர பார்ப்பாங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் அதையும் உள்ள விடவே கூடாது. அவங்கள கட்டுப்படுவது மட்டும் ஒரே வேலை. சேலத்தில் வரும் 13ஆம் தேதி விஜய் தலைமையில் தாவேக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ள பவுன்சர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே நடைபெறும் கூட்டத்திற்கு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் பவுன்சர்கள் மூலம் பாதுகாப்பு வழங்க தாவேக நடவடிக்கை எடுத்து வருகிறது. சேலம் சங்ககிரி பகுதிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 400க்கும் மேற்பட்ட பவுன்சர்களுக்கு முன்னாள் ராணுவ வீரர் சிவக்குமார் பாதுகாப்பு பணியில் எப்படி ஈடுபடுவது என்பது குறித்து பயிற்சி அளித்தார். இந்நிலையில் தாவேக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் இடத்தை அன்னதானப்பட்டி காவல் உதவி ஆணையர் வாசுதேவன் ஆய்வு செய்தார். அப்போது கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை இருப்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என தாவேக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆவணங்களின் அடிப்படையில் பாமக தலைவராக அன்புமணியை ஏற்றுக்கொண்டதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் பாமக அங்கீகாரம் பெறாத கட்சி என்பதால் உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது எனவும், அன்புமணிதான் பாமக தலைவர் என்று கூறுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட அதிகாரம் இல்லை எனவும் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய தேர்தல் ஆணையம் முறையிட்ட நிலையில் அது நீதிபதி மினி புஷ்கர்னா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் முடிவெடுப்பதற்கு அதிகாரம் உள்ளதாகவும், அதன் அடிப்படையிலேயே பாமக தலைவராக அன்புமணியை ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து தேர்தல் ஆணையத்தின் வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி பாமக விவகாரத்தில் கருத்து கூற விரும்பவில்லை என்றார். அதே நேரத்தில் சட்டத்தின் அடிப்படையிலேயே தேர்தல் ஆணையம் மற்றும் பாமக வழக்கறிஞர் தரப்பில் முன்வைத்த வாதங்களை மட்டும் பதிவு செய்வதாக கூறி வழக்கை முடித்து வைத்தார். காங்கிரஸில் ஒரு காலத்து 67 வரையும் காங்கிரஸ் இப்போ வர முடியுதா சொன்னால் அப்புறம் கோச்சுக்கிறா, கூட்டணியில் இருக்கா, ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போகிறா, இருந்துட்டு நம்ம வேணாம்னு சொல்லலை, அது தலைவர் இஷ்டம், கூட்டணி அவர் வச்சுக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி குறித்து திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்த கருத்துக்களே இவை. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் உரையாற்றினார். அப்போது பேசிய காங்கிரஸ் குறித்த அவரது பேச்சு சலசலப்பை ஏற்படுத்தியது. கூட்டணி ஆட்சி எந்த காலத்திலையும் கலைஞர் காலத்தில் கொடுத்தாரா? 110-100 சீட்டு தானே வச்சிருந்தாரு, கொடுத்தல. இப்போ எப்படி மெஜாரிட்டி இருக்கையில் எப்படி கொடுக்குறது? 150 சீட்டுக்கு மேலே திமுக ஜெயிக்கும், அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? தனிப்பட்ட முறையில் தளபதி தான் ஆட்சி அளிப்பார், இந்த கட்சியும் பார்க்கறதில்ல. கூட்டணி கட்சிக்கார கூப்பிட்டா உடனே போகிறோம். திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே கூட்டணி இழுபறி எதுவும் கிடையாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கூட்டணி இழுபறிலாம் இல்லை, பேசிட்டு இருக்கோம். இழுபறின்ற வார்த்தை வேண்டாம், இழுபறிக்கு எங்க வேலை இருக்கு? எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி பற்றி ஏன் கவலைப்படுகிறார் என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். சபரிமலை ரயில்வே திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிய கேரள அரசு, மக்களவை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரும் எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். சபரிமலை ரயில்வே திட்டத்திற்கு 1900 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து கேரள அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக அங்கமாலி முதல் எருமேலி வரை 111 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை அமைக்க திட்டமிடப்பட்டது. 1997ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் நிதி நெருக்கடி மற்றும் நிலம் கையகப்படுத்துவதில் இருந்த சிக்கல்களால் முடங்கியது. இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு சபரிமலை ரயில்வே திட்டத்தை செயல்படுத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்தி கேரள அரசு 50 விழுக்காடு செலவை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தது. இதனிடையே திட்டத்திற்கான செலவு 3800 கோடி ரூபாயாக அதிகரித்தது. இச்சூழ்நிலையில் திட்டத்திற்கான பாதி தொகையான 1900 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து கேரள அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கேரள உட்கட்டமைப்பு முதலீட்டு நிதி வாரியத்தின் நிதி உதவியுடன் திட்டம் செயல்படுத்தப்படும் என கேரள அரசு கூறியுள்ளது. அங்கமாலி முதல் எரிமேலி வரையிலான ரயில் திட்டத்தில் மொத்தம் 14 ரயில் நிலையங்கள் இடம்பெறவுள்ளன. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், சீன ஆக்கிரமிப்பு விவகாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் மக்களவையில் பட்ஜெட் மீதான குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பிரதமரின் பதிலுரை இல்லாமலேயே நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து விளக்கமளித்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமர் மோடியை தாக்க சதி செய்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த சூழலில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். அப்போது ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது என்று திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அவைக்கு வெளியே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்தது தொடர்பாக அவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க கோரி மாநிலங்களவை சபாநாயகர் CP ராதாகிருஷ்ணனிடம் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா கடிதம் அளித்துள்ளார். இதனிடையே சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்த ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பிக்கள் 8 பேரை சஸ்பெண்ட் செய்த உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தினார். தன்னம்பிக்கை இருந்தால் சவால்களை எளிதில் வெற்றி கொள்ளலாம் என மாணவர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். பொதுத் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுடன் பரீட்சா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சி மூலம் ஆண்டுதோறும் பிரதமர் மோடி கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் டெல்லியில் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கடந்த 7ஆம் தேதி கலந்துரையாடினார். அதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக அசாமின் கவுகாத்தியில் பிரம்மபுத்திரா நதியில் படகில் பயணித்தபடியே மாணவ மாணவிகளுடன் திங்கட்கிழமை உரையாடிய பிரதமர் மோடி தன்னம்பிக்கையின் அவசியத்தை எடுத்துரைத்தார். अगर किसी को 1, 2, 3 में कहना है तो कैसा? आत्मविश्वास रखना चाहिए। हाँ, ये आत्मविश्वास जो है ना, उसमें 2 शब्द है। 2 शब्द कौन कौन से? जिसका अपने आप पर विश्वास है उसको कभी डर नहीं लगता।
ஒவ்வொருவரும் தங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என மோடி கேட்டுக்கொண்டார். सिचुएशन को एक बार अंदाज कर लेना चाहिए. ऐसा हुआ था. अब देखना आपको लगेगा हाँ भाई ठीक है मैं कर लूंगा. जो आत्मविश्वास शब्द है उसको सच्चे अर्थ में जीवन में समझना चाहिए. आत्मा की बात खुद की बात है. कोई ठीक नहीं करता है. हमें करना होता है. அமெரிக்காவில் பெரும் வரவேற்பு பெற்ற உரையை ஆற்றிய விவேகானந்தர் முதலில் நம்பிக்கை இழந்திருந்ததையும் பின்னர் சரஸ்வதி தேவியை நினைத்தபடி நம்பிக்கையுடன் பேசியதையும் பிரதமர் நினைவூட்டினார். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள கல்வி நிறுவனத்தில் மாணவியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற மாணவர் தன்னைத்தானே சுட்டுக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தின் டார்ன் மாவட்டத்தில் உள்ள உஸ்மா என்ற பகுதியில் இந்த சம்பவம் நடந்தது. அங்குள்ள சட்டக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயிலும் பிரின்ஸ்ராஜ் என்ற மாணவர் வழக்கம் போல வகுப்பறைக்கு வந்தார். அப்போது அவர் தனது பையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து சக மாணவியான சந்தீப் கௌரின் தலையில் துப்பாக்கியால் சுட்டார். அங்கிருந்தவர்கள் சுதாரிப்பதற்குள் தனது தலையிலும் துப்பாக்கியை வைத்து சுட்டுக் கொண்டார். இந்த சம்பவத்தில் மாணவி சந்தீப் கவுர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பிரின்ஸ்ராஜ் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த மாணவர் துப்பாக்கியால் சுட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பெங்களூருவில் வீட்டு வாசலை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது தங்கத்தாலி பறிக்கப்பட்டதால் அதிர்ச்சியில் பெண் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை உயர உயர அதை அணிபவர்களின் உயிருக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் அதிகரித்து வருகிறது. இதை மெய்ப்பிக்கும் விதமாக பெங்களூருவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நிலமங்கலம் அருகே உள்ள ஹூஸ்கூர் பகுதியில் 45 வயது நிரம்பிய ஜோதி என்பவர் தன் வீட்டு வாசலை துடைப்பத்தால் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஜோதியின் முகத்தின் மீது ஏதோ ஒரு ஸ்ப்ரேயை அடித்தனர். அவர் சுதாரிப்பதற்குள் கழுத்தில் இருந்த தங்கத்தாலியை பறிக்க முயன்றனர். அப்போது அவர்களை எதிர்த்து கடுமையாக போராடினார் ஜோதி. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்த நிலையிலும் ஜோதியை கீழே தள்ளிவிட்டு கொள்ளையர்கள் நகையுடன் தப்பினர். அதிர்ச்சியில் மயங்கிய ஜோதியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறினர். இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த வடநாயக்கனஹள்ளி காவல் நிலையத்தினர் கொள்ளையர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். T20 உலகக்கோப்பையில் இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் விளையாட பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்திற்கு ஆதரவளிக்கும் விதமாக இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் தங்களது அணி பங்கேற்காது என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறி வந்தார். இதனிடையே பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச கிரிக்கெட் வாரியங்களின் தரப்புடன் ICC பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அதில் பாகிஸ்தான் 5 நிபந்தனைகளை முன்வைத்த நிலையில் அவற்றில் 3ஐ ICC நிராகரித்தது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தனித்தொடர் வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த ICC இது அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட ஒன்று என்று விளக்கமளித்தது. இந்தியாவுடனான போட்டிகள் குறித்து 24 மணி நேரத்திற்குள் முடிவெடுக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு ICC கெடு விதித்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் விளையாட பாகிஸ்தான் அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பலதரப்பு கலந்துரையாடல்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் நட்பு நாடுகள் வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பாகிஸ்தான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் இந்த அறிவிப்பால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி திட்டமிட்டபடி வரும் 15ஆம் தேதி இலங்கையின் கொழும்புவில் நடைபெறவுள்ளது. தாவேகாவிற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கும் நிலையில் IPL தொடரில் சென்னை அணியில் விசில் போடு விளம்பரம் மாற்றப்படுகிறதா என்ற கேள்விக்கு அந்த அணியின் இயக்குநர் காசி விஸ்வநாதன் அளித்த பதில்தான் இது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடப்பாண்டு IPL தொடரில் மகேந்திர சிங் தோனி அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவாரா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். சார் நான் சொல்கிறது எப்படின்னா டீம் காம்போசிஷன் அது கேப்டன் அண்ட் கோச் தான் டிசைட் பண்ணுவாங்க. அவர் எல்லா மேட்சும் ஆடுவாரா ஆட மாட்டாங்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு சொல்ல முடியாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தலா எல்லா மேட்சும் ஆடணும்னு என்னோட ஆசை. பட் அதுதான் அவங்க பண்ணுவாங்களா தெரியாது. நடப்பு IPL தொடரில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் காசி விஸ்வநாதன் தெரிவித்தார்.